ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேறு எங்கேயும் இல்லை கைஸ். நம்ம நிறைய கேமில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ ஒரு மலை உச்சியிலேருந்து குதிச்சா செத்துருவோம். ஆனால் இந்த கேமில் அப்படி இல்லை. இந்த கேமில் வந்துட்டு மலை உச்சியிலேருந்து குதிக்கிறது தான் கேமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கேஸ் எப்படியோ உள்ளே வந்தாச்சு. இப்போ குதிச்சுட்டு அப்படியே போயிட்டு அதில் இங்கே பாருங்க 11 போம் பிரேக் அடிச்சு 27 36 50 தாண்டிடுச்சு கேஸ். ஒட்டி கேஸ் 60 தாண்டி போயிட்டுக்கு. ஓய் இங்கே பாருங்க 100 தொட போகிறோம். என்னாச்சுடா நின்றுச்சு? ஓ இதோடு நின்றுச்சா? கேஸ் போன் எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு பாருங்க. கேஸ் கை ஃபுல்லாக போயிடுச்சு. லெஃப்ட் கை இந்த கையில் கொஞ்சம் போயிருக்கு. இருங்க அது லெஃப்டாக ரைட்டா? ரைட்டு கை கொஞ்சம் போயிருக்கு. இல்லை ரைட்டு கை ஃபுல்லாக போயிடுச்சு. அவனுக்கு ரைட்டு அந்த எக்ஸ்ட்ரேயில் இருக்க மாதிரி சொல்லணுன்னா ரைட்டு கை கொஞ்சோண்டு போயிருக்கு. லெஃப்ட் கை ஃபுல்லாக போயிடுச்சு கைஸ். கால் ஒன்று ரைட்டு கால் ஃபுல்லாக போயிடுச்சு. லெஃப்ட் கால் கொஞ்சோண்டு போயிருக்கு. ஆனால் ஒரு இதுலேயே 100 கிட்ட வந்தாச்சு கைஸ். கைஸ் நிறைய பேர் லவ்லி பாஸ்னு ஒரு சேனல் இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து தான் நான் இந்த கேமுக்கு வந்தேன். நவுத்தி இருக்க மாதிரி அது வந்துச்சு. அதை பார்த்து தான் இந்த கேமுக்கு வந்தேன். அவர் வந்துட்டு 100 எடுத்திருப்பார். 100க்கு மேலே போய் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு வந்திருப்பாரு. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு வரமா இல்லையான்னு பார்க்கலாமா கைஸ்? 100 தாண்டியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு ஒரு உள்ள வந்தப்போமா பலூன் சுற்றுது பார்த்தீங்களா? பூனு கேருங்க எவ்வளோ பிரேக் அடிச்சுன்னு. ஓகே மறுபடியும் ப்ளே கொடுத்து போகலாம். இப்போ வந்துட்டு கைஸ் இங்கே போயிட்டு இப்படின்னு அந்த இது கிரனேட் இருக்குல்ல அது மேலே குதிச்சுட்டு அப்படியே பலூனை போட்டு ஹைட்டாக போயிட்டு அப்புறம் அங்கேருந்து குதிக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ போன் டேமேஜ் ஆகுதுன்னு மட்டும். போயிடுறா 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 புடா 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 கைஸ். இந்த வாட்டி எவ்வளோ ப்ரோ கைஸ்? 70 இது தான் ப்ரோ. டே போடா போடா டே கொஞ்சோண்டு பண்ணிங்கன்னா சர்க்கிட்டே போயிடலாம்டா கைஸ். இப்பயும் அதே அளவு தான். இப்போ பாருங்க அந்த ஸ்னோ மலையில் விட்டுறலாம் கைஸ். கொஞ்சோண்டு வைப்போம், ஏன்னா இந்த மாதிரி இடுக்கல மாட்டிக்கிச்சுன்னா கைஸ் டே எடுத்து தள்ளி விட்டுறலாம். இந்த வாட்டி வேகமாக போயிட்டான். போடா 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 அப்படி தான்டா கைஸ். 13 பிரேக் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க 59 தாண்டிட்டோம். 69 இருங்க பிரேக்கு பார்க்க மாட்டேன்ட்டேன். 14 பிரேக் தான் கைஸ். 15 தான் வந்திருக்கோமா? இது பத்தாதே போய் ஆட்டா. 21 தான் கைஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு பத்தவே பத்தாது, சுத்தமாக பத்தாது. கைஸ் அங்கே யாரோ ஓடுறாங்க. இங்கே கேட்டு பேர் மாதிரியே இருக்குது கைஸ். கைஸ் இப்போ தான் பார்த்தேன் லவ்லின்னு யாரோ போனாங்க. இருங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். கோஷ் 39 பிரேக் அடிச்சு. போட 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 அப்படியே போய் அட்ரா. அங்கே பாருங்க லவ்லி.
இருங்க லவ்லியே லாண்டியா என்னமோ போட்டிருக்கு. அந்த சைடு போகிறோம், அந்த சைடு. பலூனில் காற்றுக்கு நல்ல வேலை. பலூனை வச்சு பறந்து அவ்வளோதாண்டா. கிட்ட போயிடும் மாசுடா. சிவன் போயும் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். பேசுறதுக்கு நீங்கள் அக்கா சிக்கில் இருந்தாலாவது அவனுங்க சொல்கிற வழியை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம்டா. தெரியாதரமா என்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்ட கைஸ். லாண்டி கைஸ் அது நம்மளுக்கு சரியாக பார்க்காதனால தூரத்துலேயே அந்த இது அவங்க இருந்தனால எனக்கு வந்துட்டு லவ்லின்ற மாதிரி காட்டுச்சு. போய் எட்டு அந்த கொல்லுல பின்னாடி இருக்கா. அவ்வளோதாண்டா கைஸ். மண்டை திருச்சிருச்சு. அட்டி பார்த்தீங்களா? இப்போ ஓப்பன் கொடுப்பேன். என்னடா இப்போ ஃபயர் ஒர்க்கு என்னமோ வந்திருக்கு. குயிஷ் ஃபுல் பாடியே இதடிச்சு. ஆனால் மண்டைக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. மண்டையை பழக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் கைஸ்? இதில் பட்ட அடுத்த செகண்டு மேலே போடா கைஸ். அதில் பட்டு பறந்து வந்து பலூனை யூஸ் பண்ணி போகலான்னு நினச்சேன். அங்கிட்ட போயிடுறா படாம வந்துட்டான் கைஸ். போயிட்டா அவ்வளோதான்டா. ஆனால் 14 தான் பிரேக் ஆகிருக்கு கைஸ். கொஞ்சமாக இத்தனை தான் பிரேக் ஆகிருக்கு. இப்போ பாருங்க, கையை மட்டும்தான் பிரேக் ஆகிருக்கு, ரொம்ப கம்மி. இந்த வாட்டி பாருங்கள், இவன் ஏதோ 20 லைட்டுன்னு காடுது, என்னமோ தெரில. இப்போ போகிறோம் பாருங்க கைஸ். குதிச்சிட்றா கைப்புள்ள. அங்கே ஒரு பாமாட்டிருக்கும், அதுக்கு போகணும். கைஸ் அந்த பாம்பில் படாமல் அந்த அர்த்தம். ஆனால் நல்லா வேட்டை கைஸ். 45 கிடச்சிருக்கு. 45 தான் இருந்தாலும் அதுவும் அதிகம் தான் கைஸ். இப்போ பலூனை போட்டு பறந்து போயிட்டு இந்த மலைக்கு போயிட்டு இதுலேருந்து விழுகணும் கைஸ். சரியான அடி விழுகுது. இங்கேருந்து அப்படியே போட சர்க்கிட்டு போடா. போய் அடிப்பாங்க. போ நிற்காத, போயிட்டே இருக்கணும். என்னடா நின்று புட்ட வயசு நின்று புட்டான். ஆனால் உடம்புல பாதி இடம் பிரேக் ஆகிடுச்சு. ரிட்டன் டு லாபின்னு இருக்குது, அதை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ ஸ்டேஜுன்னு கட்டுக்கல, இது கொடுத்தா A1 இல்லை A2 A3 எங்கடா A3 காணும். A3 VA V2 V1 இந்த மாதிரிலாம் இருக்குது. V1 எவ்வளோ? V1 வாங்கிட்டோமா? காசு இருந்துச்சா கைஸ்? 31 ரூபா காசே நான் போகவே இல்லை கைஸ். போடா பறந்து போ வேகமாக போகணும். போ போய் அடி பண்ணணும். போ அவ்வளோதான்டா கைஸ். 1க்கு 73. ஐயோ கைஸ் 73 அடிச்சிட்டோம் கைஸ். மாசுடா போடா அப்படியே இப்படி தூக்கிட்டு இப்போ போடா அடி வாங்கு. இன்னைக்கு பயங்கரமாக அடி வாங்குறோம். இங்கே கைஸ் குறைஞ்சி போச்சு. 70க்கு மேலே வந்துருந்துச்சு. 80 தொட்டுட்டோம். ஓகே எங்கடா காணும்? காட்டுங்கடா. கைஸ் இவ்வளோதான் பிரேக் ஆகிருக்கா கைஸ்? நிறைய வந்துச்சு கைஸ், அதுக்கடுத்து நின்றுடுச்சு. என்னாச்சுன்னு தெரில. இங்கே பாருங்க அடியை பாருங்க, சத்தத்தை பார்த்தீங்களா? இப்போ பறக்க விட்றேங்க வேணாம். பறந்துப்படா. இப்போ பலூனில் காற்று கம்மியாகிடுச்சு. போய் செத்துடுறா. போடா அவ்வளோதான்டா. 75 தாண்ட போகிறோம். அவ்வளோதான் தாண்டியாச்சு. பட்டு பட்டிருக்கும் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சமாவது காற்று வச்சுருனால அது பட்டுருக்கலாம். 88 கிடச்சிருக்கு கைஸ். இங்கே பாருங்க பாதி ஒட்டம்பே இதடிச்சு. ஷாப்ஸ்ன்னு இருக்குது, அது அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னன்னே தெரில. அப்டேட் அப்டேட்டு இதெல்லாம் வாங்கிக்கலாம் போல இருக்குது கைஸ். நம்ம எப்படி பலூன் வச்சுருக்கோம் அந்த மாதிரி.
அது எதுவுமே வாங்க முடியாது. இதுக்கு அது வரும் கைஸ். இது 3000 தானா? ஓகே, ஸ்கில்ஸுக்கு போவோம். ஸ்கில்ஸில் நிறையா இருக்கே. கோஸ் இது ஃபுல்லுமே டைமண்ட் தான். டைமண்ட்லாம் எனக்கு வேணாண்டா விட்டுருங்கடா சாமி. கோட்ஸா? ரெடீம் கோடா? எனக்கு வேணாங்கண்ணே. ஸ்டோரு என்னென்னமோ நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லை. என்னடா அவனுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம இவ்வளோ அடி வாங்கிட்டோம்ல கைஸ், அதுக்கு ஏதாவது ரிவார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தானா நல்லாயிருக்கும். கைஸ் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிறந்துட்டான். டே அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு செத்தான்னு நினைக்கிறேன். செத்தான்டா சீக்கிரம். யாட்ரா போடா மண்டனுக்கு தெரிக்கணும். நாடா கம்மியாக டைமண்ட் வாங்கியிருக்கேன். 46 தான் வாங்கியிருக்கேன். ஏன்டா இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன்? ரொம்ப கம்மியாக வாங்கிட்டாங்க. இது இந்த தடவை ரிட்டன் டு லாபி போயிட்டு இங்கேருந்து அப்டேட்ஸில் ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம A2 வாங்கிடலாம் கைஸ். A2வில் ட்ராப் பண்ணி விடுங்கண்ணா. A2க்கு வந்தாச்சு கைஸ். இப்போ பாருங்கள், கோஸுக்கு சரியான அடிப்படுது. புடா அப்படியே அந்த கல்லில் போயிட்டு அடி. இந்த கல் அங்கே இருக்கு, இங்கே வந்து விடுகிற. இங்கே கல் இருக்குடா, நிறைய கல் இருக்குடா, மிஸ் பண்ணிடாத. ஒட்டி முறத்தில் ஒட்டி சூப்பராக. இன்னைக்கு உனக்கு லக்கி டேடா. ஐயோ பலூனில் காற்று வர தீந்துருச்சே. என்னடா சைடு ஒர்க்காக போயிட்டு அடி வாங்கணுன்னே போவியாடா? அங்கே ஓருங்க 100 தாண்டிடுச்சு. என்னடா கம்மியாகிடுச்சு? என்னாச்சு கைஸ்? 100 தாண்டினது எதுக்கு கைஸ் கம்மியாகிடுச்சு? அந்த ப்ரோக்கன் கைஸ் இதெல்லாம் கைஸ் அவனுங்க ஏமாத்துறானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு கைஸ் ஏமாத்துறானுங்க, பொக்கா ஏமாத்து. அது எதுக்கு கைஸ்? இதை 100 தாண்டிடுச்சு, அப்புறம் எதுக்கு காணாமல் போகணும்? அந்த இது அவனுங்க ஏதோ ஏமாத்துறானுங்க கைஸ், ஜாக்கிரதையாக இருக்கணும். டே இந்த குழிக்குள்ளே விழுகாத. பெரிய குழியாக போனீங்கன்னா நல்லா ஜாலியாக போகலாம். போயிடுறா இந்த கொள்ளு மேலேருந்து விழுகணும். ஓகே ஒட்டி டே அங்கே போயிடுறா அவ்வளோதான்டா கைஸ். அப்படியே வந்தாச்சு. போயிடுறா, இந்த வழியாகவே போ. இந்த வழி தான் நல்லா சர்வலாக போயிட்டே இருக்கு. ஐயோ இந்த இடம் குழியா போச்சு. சத்தம். இப்போ பாருங்க குறைஞ்சிரும். எப்படியும் குறைஞ்சிரும். நான் குறையில கைஸ். அவன் எப்போ பார்த்தாலும் நம்ம கூடயே வந்து விழுகிறான் கைஸ். உடம்புல பாதி பக்கம் டேமேஜ் ஆகிடுச்சு. மோர் டீட்டெயில்ஸ் கைஸ். இதுக்கெல்லாம் டாலர் எவ்வளோ தரான்னு சொல்கிறானுங்க பாருங்க. கைஸ் நல்லா அடி வருது கைஸ் இப்போலாம். ஓகே அந்த லீடர் போட்டுன்னு ஒன்று பார்த்தேன் கைஸ். அந்த லவ்லி ப்ரோ, அந்த ப்ரோ விளாண்டுக்கு மாதிரி லீட்ரு இங்கே இருக்கு. இதில் என்னடா நம்மளை காணும். இவன் 200க்கு மேலே எடுத்துருக்கான் போல இருக்கு கைஸ். அப்போ நம்மளும் 200க்கு மேலே எடுத்துக்கிறோம். இந்த இடத்த பிடிக்கிறோம். அந்த ப்ரோவும் இப்படி தான் சவால் விட்டுருப்பாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவர் சவால் விட்டு கைஸ். அந்த லவ்லி ப்ரோ சவால் விட்டார். அவர் பாட்டுக்கு சவால் விட்டுருக்கலாம். விட்டுட்டு செகண்ட் ப்ளேஸுக்கும் தேர்ட் ப்ளேஸுக்கும் வந்தால் கூட பரவாயில்ல கைஸ், ஏதோ விட்டுறலாம். ஆனால் ஒரு கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்து நிற்பார் பாருங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வரப்போகிறோம். ஸ்டேஜ் கொடுத்து L2 வாங்கிடலாம். இல்லை இதுதான் வாங்க முடியும் போல இருக்குது. இதுவும் வாங்க முடியாது. எல்லொன்று வாங்கியாச்சு கைஸ். சுஜினாடா எப்படி வீட்டில் இறக்கி விட்ருக்கானுங்க. போடா அடி போட்டுரும் சாடா. அவ்வளோதான்டா, நல்லா அடி போடணும். போ அந்த மரத்தில் முட்டிடு. என்னடா அடியே வாங்க மாட்டேன். போ குத்து வாங்கு, மிதி வாங்கு, உத வாங்கு. அவ்வளோதான்டா. இதுலேருந்து குதிச்சிரு, நல்லா அடிப்படும்.
கைஸ் பாவம் கைஸ், உடம்புல இருக்க முக்கால்வாசி முதுகெலும்பே காணாமல் போயிருக்கும். ஆமாம், அவங்க பின்னாடி ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கானே, அவன் யாருன்னு கேட்பீங்க. அவன் வந்துட்டு ஒரு ஸ்கின்னு கிடச்சிச்சு கைஸ் ஃப்ரீயாக. ஓசியில் கிடச்சா விடுவோமா, யாரும் கிஃப்ட் பண்ணி விட்டுருந்தாங்க, அதுலேருந்து ஆட்டையை போட்டாச்சு. கைஸ் போன வாட்டியில் 100 தாண்டுச்சு, இன்றைக்கி வந்துட்டு 68 நின்றுச்சு. பார்த்தீங்களா? பலூன் இருக்குல்ல, பலூன் இருக்க பயமே போடா ஆடிப்படுறா, அவ்வளோதான்டா. கைஸ் 73 வந்தோமேன்னு சந்தோஷம் தான் கைஸ் பண்ணோம். இன்வென்ட்ரியில் கைஸ் அந்த ராக்கெட் இருக்குல்ல, மறந்தே போயிட்டோம். ராக்கெட்டே கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஒட்டி பொங்கமும் விடுச்சு. இது என்னது கைஸ், பாதி உடம்பு டேமேஜு, பொங்கமான டேமேஜு. இப்போ நிறையா இது எடுப்போம் கைஸ், 200 தாண்டுறோம். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ், நம்ம 200 தாண்டுறோம். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு இன்றைக்கி வரோம் கைஸ் இந்த கேமில். இங்கே நிற்காரு, அசிங்கமாக போயிடும்டா. டே போடா அம்மி, என்னப்பா இப்படி அசிங்கப்படுத்துகிற. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. ரொம்ப கம்மி டேமேஜ் தான் வந்திருக்கான் தெரியுது. இந்த வாட்டி எப்படியாவது அந்த மரத்து மேலே குதிச்சு கைஸ் அப்படியே தாவிடணும். போடா அவ்வளோதான் கைஸ். எங்கே வந்து விழுந்துருக்கும் பாருங்க. இன்றைக்கி பாயிண்ட் பிச்சுக்கிட்டு போப்பாரு. இங்கே ஓடணும் கைஸ். 32 அவ்வளோதான்டா. போய் அடிவாங்க. போ கோஸ் 103. ஆனால் 200 தாண்டல. 200 தாண்டுறேன்னு வாக்கு கொடுத்தேன். கைஸ் இவ்வளோ அடிபட்டுருக்கிறதுக்கு மாசுடா கைஸ். நம்மளுக்காக இவன் அடி வாங்குறான். நீங்கள் என்னடா வேற ஒருத்தன் வந்துட்டான், 24 இருக்கவன் வந்துட்டான். அப்போ நம்ம எத்தனை கைஸ், நம்மளுக்கு எத்தனைன்னு தெரியலையே கைஸ். லைட்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்டு என்ன இது ஒன்றுமே தெரியல. லெவலுன்னு நினைக்கிறேன் கைஸ். அது 24 லெவலுன்னு நினைக்கிறேன். நம்ம 4 லெவலில் இருக்கோம். தோ இங்கே கடுத்து பாருங்க. அப்போ லெவல் ஏற்றணும் போல இருக்குல்லே உயரமான மலையை பிடிக்கணும் கைஸ். ஏட்ரி வாங்கிடலாமா கைஸ்? L2 வாங்குற காசு இருக்கு? இல்லை. A4 A3 வாங்க முடியாது கைஸ். V2 ஓவனில் தான் இருக்கான். இல்லை 60,000 நம்மள்கிட்ட 49,000 தான் இருக்குது. V1 போவோம் கைஸ். V1 தான் உயரமான மலையாக இருக்குது. இப்போ பலூனை யூஸ் பண்ணி அந்த சைடு கூப்பிட்டு போயிடணும் கைஸ். அவ்வளோதான்டா கைஸ். ஒன்றாவே மிஞ்சி எவனுமே இருக்க மாட்டான்டா அடி வாங்குறதுல. போடா அடி வாங்கடா. அவ்வளோதான்டா. இங்கிருந்து குட்டி டே சூப்பர்ரா மாசுடா டே. ஆனால் 100 தாண்டலேடா டி. நடா இப்படி இருந்தீங்கன்னா லெவல் தாண்டா ஏற்றணும். லெவல் ஏற்றுறதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? இல்லை லெவல் ஏற்றுறதுக்கு எதாவது போட்டுக்கணும் பார்ப்போங்க. எதுவும் போடல. லெவல் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே குதிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வாட்டி இந்த பலூன் அப்படியே இருங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாஞ்சு ஹைட்டாக போயிட்டு இப்போ இங்கேருந்து குதிக்கணும். இந்த கல்லில் குதிச்சோம்னா நிறைய ஏறும் கைஸ். ஆனால் கல் இல்லை கைஸ். பாயிண்ட் அந்த இது இலையில குத்துனனால பாயிண்ட் ரொம்ப கம்மியாக வந்துடுச்சு. போடா கைஸ். படுத்துட்டாங்க கைஸ். இங்கேங்க சளி வேறு பிடிச்சிக்கிச்சு. அதை ஒன்றும் நீங்கள் இப்போ நினச்சிக்கலாம். இடையில அப்படி தான் சத்தம் கேட்கும். அதனால் யூஸ் பண்ண முடியல. ஓகே கைஸ், இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுறோம். நம்மளை வீடு நிறையா பேர் லெவல் அதிகமாக இருக்கானுங்க கைஸ். நம்ம தான் இருக்குதுலே லெவல் கம்மி. கல்லில் அடி வாங்கிட்டு போகிறோம். இவ்வளோ 23 கைஸ். இது கீழே உண்டானா 100 தொட்டுரும் கன்ஃபார்ம் தொட்டுரும். இல்லைடா கைஸ், என்ன கைஸ் 6 தான் வந்துருக்கு. டே இது 10ஆவதுடா. எந்திரா எந்திரி. அவன் பாருங்க எப்படி உத்து பார்க்குறான்னு. நம்ம பின்னாடி ஒருத்தன் அங்கே இருங்க.
நீங்கள் ரீவெண்ட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒத்து பார்த்துருப்பானு. இந்த வாட்டி கல்லில் நல்லா பலமாக அடி பண்ணும். மண்ணா போச்சு. அவ்வளோதான்டா பலூனுக்கு இதை வச்சு பறந்து போயிட்டு 100 தாண்டிடுச்சு. லெவலில் இப்போ டக்கு டக்குன்னு ஆகணும் கைஸ். அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போக முடியும். நம்ம 4ஆம் லெவல்லே இருக்கோம் கைஸ். எப்படி லெவல் ஏற்றுறானுங்கன்னு தெரில. எப்படி லெவல் ஏற்றுறானுங்கன்னு தெரியுது இல்லை. எப்படி லெவல் ஏற்றுறதுன்னு தெரிந்தால் கூட பரவாயில்ல. என்னடா சாண்ட் பிளேஸ்க்கு அனுப்பி விட மாட்டிங்களா கைஸ்? விட மாட்டுறானுங்க நம்மளே. நான் எவ்வளோ அப்படி ஆள் தெரியுமா? என்னையுமே விட முடியாதுன்றீங்க. ஒரு சைடு இருந்துச்சுன்னா அதில் ஒடி வாங்கிட்டே அந்த பைப் வழியாக போகலாம் கைஸ். விட முடியாதுன்றானுங்க. கைஸ் சொல்லுங்க சத்தம் குடிச்சோம். ஓ ஆனால் 28 தான் வந்திருக்கு. இது பத்தவே பத்தாது. என்ன பண்ணுறது? நீ நகர்ந்து போந்த சரி. நம்ம ரிட்டன் டு லாபி போயிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கல அந்த இடம் எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த சாண்டு பிளேஸு கைஸ். ஸ்டேஜை தொட்டு நம்ம எதில் இருந்தோம்? V1லேயே என்னமோ இருந்தோம் கைஸ். அப்போ A1 சாண்டா இல்லை, சாண்ட் இல்லை. ஸ்டேஜில் போயிட்டு நம்ம சாண்ட் பிளேஸ் எதுன்னு தெரியல. D1 இருக்குமோ? D1 250,000 வேணுமா அதுக்கு? ஒரு இல்லை A2 இருக்குமோ? A2 இதுவும் இல்லை கைஸ். அந்த சாண்ட் பிளேஸ் இதுக்கு அந்த பக்கம் தான் கைஸ் இருக்குது. தோங்க தெரியுதா? இப்போ குதிக்கலாமா கைஸ்? நீ இன்னும் கூட வாடா, பயமாக இருக்குடா. வரமாட்டேன், உன்னை தள்ளி விட்றேன் இரு. அப்படா அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போ 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 போ. உன்னாலே முடியாதுன்ற ஊரே சொல்லும் நம்பாது. பேசி உன்னை தள்ளி விட்டோம்னா இல்லை தள்ளி விடக்கூடாது. இங்கே நில்றா பூனே. அவ்வளோதான் கைஸ். 6ஆம் லெவல் லெவலில் ஏற்றிட்டானா அவ்வளோதான். நம்ம அப்புறம் சங்கு தான் நம்மளுக்கு. அப்படா அவ்வளோதான்டா. இப்போ அடி போட்டும் போகிறேங்க. இதுவே இதெல்லாம் GTA 5 இல்லை இந்தியன் பிக்சர் இருந்துச்சுன்னா கைஸ் அவ்வளோதான். குறைஞ்சிச்சு. அது ஒன்றுக்கு பிடிச்சி கைஸ் 19 இருந்தது. குறையுது ஸ்கூட்டாம குறைச்சி விட்றானுங்க. ஏமாத்துக்காரனுங்களா கொலிச்சிட்டானுங்க. வச்சு ஏமாத்துறானுங்க. ரிப்போர்ட் இந்த கேம் மேலே தான் யூஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு கைஸ் ஏமாத்துறானுங்க கைஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிப்போர்ட் போடுங்க கைஸ் இந்த கேம் மேலே. கைஸ் இப்போ எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே ஊதிட்டுருக்கோன்னு பாருங்கள். கன்ஃபார்ம் அடி பங்கமாக நான் நினச்ச மாதிரியும் அடி நல்லா மாஷாக வந்துருச்சு. அப்படி எப்படி எந்திரிச்சு அவன் ஐப்ரோ அசைச்சான் பார்த்தீங்களா? ரீவெண்ட் பண்ணி பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் ரீவெண்ட் பண்ணி தான் பார்க்க சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ரிட்டன் டு லாபி போய்ட்டு ஸ்டேஜ் கொடுத்துட்டு A1க்கு போக போகிறோம். கைஸ் இப்போ தெரியுது கைஸ். சாண்ட் பிளேஸை பார்த்துருக்கலாம் அந்த ஷாப்பில். கைஸ் இந்த இடம் தான். இந்த இடத்த வாங்க முடியல, காட்ட மாட்டேங்குது எதுவுமே. C1 எவ்வளோடா சொல்லுங்க. லாக்கில் இருக்காள். ஸ்டேஜ் 1 இருக்குனால கைஸ் ஏதோ லெவலில் ஏற்றணும்னு வருதுடி. காசுனா கூட கொடுத்து வாங்கிடலாம்டா. லெவல்லாம் நம்மளால ஏற்ற முடியாது கைஸ். இதுக்கு நம்ம A1க்கே போய்க்கலாம். எங்கடா A1 காணும்? A1 உன்னை நம்பி வந்தால் இப்படி காலை வாங்குறீடா. A1
A1 A3 இங்கே இருக்குது. A2 A1 A1 நீனாவது காலை வராமல் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்டா. உன்னை நம்பி குதிக்கிறேன். ஜம்பே டே அப்படியே அந்த இன்னொரு கேஸ்லேயும் குதிச்சிட்றா ப்ளீஸ்டா. அப்படி தாண்டா டே கேஸ் கிட்ட போடும். தானே இப்போ நம்மள்கிட்ட பறக்க எதுவுமே இல்லை நினைக்காதுங்க. இந்த ராக்கெட்டை போட்டோம்னா சல்லுன்னு பறந்துடலாம். இப்போ இந்த ஜூஸை குடிக்கணுமா? இது என்னடா ஜூஸ்? அதை குடிக்கவும் இல்லை. கைஸ் லெவல் எப்படி ஏற்றுறதுன்னே தெரில. 1 minute வெயிட் கைஸ். எதுக்குடா மறுபடியும் மேட்ச்குள்ளே போகிறேன்? என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். நீங்களே பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு பார்த்துட்டு வந்தேன் கைஸ். இருங்க. நீங்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு திருட்டு பையா போய்ட்டு யூடியூப்பில் பற்றி செய்கிறாங்கலாம் சொல்லுவேன்னா அது எப்படி ஏற்றுறதுன்னு தான் பார்த்தேன். அவனுங்க வந்துட்டு ஒரே சொல்லிட்டானுங்க. நீ வந்துட்டு கீழே குதிடா, அப்போ தான்டா உனக்கு லெவல் ஏறும், இல்லைனா நீ அப்படியே காட்டாதான்ட்டானுங்க. அப்புறம் எனக்கு ஒரு பிளான் வந்துடுச்சு கைஸ். இங்கேருந்து குதிச்சா தானே லெவல் ஏற மாட்டேங்குதுன்னு தோணுச்சு. அப்போ நான் இங்கேருந்து குதிக்க போகிறது இல்லைடா. சரிங்க, அந்த கேமுக்குள்ளே தான் வந்திருக்கோமா? என்னடா பிசியில் கட்டுற மாதிரி கட்டுறீங்க? நான் பிசி பிளேயர் ப்ளே அகெயின். இங்கே பாருங்க கைஸ், நான் பிசி பிளேயர் ஆகிட்டேன். இங்கே பாருங்க பிசியில் கட்டுற மாதிரி கட்டுது. எனக்கும் கட்டுது பிசியில் கட்டுற மாதிரியே. நான் பிசி பிளேயர் ஆகிட்டேன். கேட்டுக்கோ நான் பிசி பிளேயர் ஆகிட்டேன். கேட்டுக்கோ நான் பிசி பிளேயரு. கைஸ் ஆக்சுவலி நான் மொபைலில் தான் கைஸ் விளாட்றேன். அது பிசியில் கட்டுற மாதிரி கட்டுது. என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போ நல்லா தான் கைஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பிசியில் கட்டுற மாதிரி கட்டுது. அந்த பலூனை காணுமே. பலூனுக்கு எங்கடா போவேன்? டே எனக்கு நார்மல் இதே கொடுத்துருங்கடா. ப்ளே அகெயின். டே கொடுக்க மாட்டானுங்க போல இருக்கு. பேசாடு குதிச்சிடலாம். ஹைட்டாக போய்ட்டு குதிக்கலான்னு பார்த்தேன் கைஸ். ஆனால் இவனுங்க விட மாட்டானுங்க. கைஸ் 13 தான் உடஞ்சிருக்கு. இங்கே இருங்க. கைஸ் அது எதுக்கு பிசியில் கட்டுற மாதிரி கட்டுதுங்க? இருங்க, அந்த சைடில் நேமு லெவல்லாம் காட்டி அப்புறம் இந்த மாதிரிலாம் காட்டி வித்தியாசமாக ஆடிச்சு. நீங்களே நம்மளா ரீவெண்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ எப்படி இங்கே பாருங்க, அவன் எப்படி ஊற்று பார்க்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி போய் விழுகிறானே? தண்ணிக்குள்ள விழுகிறாங்க. போனு கம்மியாக தான் டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, ஏதாவது பீச்சில் கட்டுற மாதிரி காட்டுது அது. ஓகே, இன்னைக்கு நம்ம லீடர் போர்டில் ஃபஸ்ட் இடத்துக்கு வரோம்லே. இருக்கானே ஃபஸ்ட் இடத்துல இருக்கவன் என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட் இடத்துக்கு வரலாம். லெவல் 2 அதுக்குள்ளே வந்துட்டோமா? அதில் வந்துட்டு ஃபோனில் இப்போ காட்டுது பார்த்தீங்களா? ஆனால் பலூன் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. எடிட்டிங்கில் ஒரு ஆரோ பிசியில் இருக்க மாதிரியே நான் பிசியில் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதான். 17 போன் பிரேக்காக இருக்குது. இங்கே பாருங்க தலையை பார்த்தீங்களா? தலையில் முங்கி வீட்டுக்காரு. வேறு மேப் எப்படி வைக்கிறது? சேஞ்ச் மேப். செகண்ட் மேப் வாங்கியாச்சு. அந்த இடத்துக்கு போக முடியலையே. இப்போ மென் 1 டேப்லேயே நான் கொடுத்துட்டேன். எதுக்கு ஃபஸ்ட்லேருந்து உள்ளே போகுது? மேப்பை சேஞ்ச் பண்ணதுக்கு.
கைஸ் இருங்க கைஸ் மறுபடியும் அதே மாதிரி வந்துருச்சு. ஃபோனில் வந்துச்சுல, ஃபோனில் அந்த மாதிரியே வந்துருச்சு. ஃபோனில் வந்த மாதிரியே வந்துருச்சா? டனுக்குனாக்கா கைஸ் 78. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு கைஸ் நான் பலூனை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டை போடுறோம். அந்த ஐடியா இப்போ இங்கேருந்து வலிக்கிட்டு போனான்னா எவ்வளோ பாயிண்ட் வரும்னு நீங்களே சொல்லுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டில். எவ்வளோ நான் காட்ட மாட்டேன், நீ மட்டும் மறைச்சிக்கணும். ஒன்றும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் விளையாடுது, எப்படி மறைக்க முடியும்? ஐயோ இது எப்படி மறைக்கிறது? ஓகே ஏதாவது கிராஃபிக்ஸ் போட்டு மறைச்சிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே போனால் கிராஃபிக்ஸ்லாம் போட மாட்டேன், ஆனால் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடா ஏய் டே போயிட்டீங்கன்னா உனக்கு நான் ஏதாவது வாங்கி தரேன். பாதி உடம்பு டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னும் போயிருந்தானா நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கான். நீங்கள் இப்போ பவரை யூஸ் பண்ணாமல் எங்கேயாவது தூக்கி ஏற ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி ஏற முடியலன்னா யூஸ் பண்ணலாம். சும்மா ஜாலிக்கு யூஸ் பண்ணுறது இல்லை இந்த பவர், இந்த பலூன் பவர். பொறுமையாக இறங்கணும். தப்பி தவிர தடுக்கி விட்டு விழுந்துட்டா கூட அப்புறம் சறுக்கிட்டு போயிடுவான். சொன்ன மாதிரியே சறுக்கிட்டு போயிட்டோம். இருந்தாலும் ஹைட்டாக போயிடுவோம். எப்படியே கூட அப்படிதான்டா கைஸ், அவ்வளோதான். பார்த்தீங்களா இப்பயே 32 நிமிஷம் வந்துருச்சு கைஸ். இதை நான் எடிட் 3 மணி நேரம் டைம் எடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓப்பன் இன்வென்ட்ரி இதை அப்புறம் காட்டுங்கடா. ஓப்பன் இன்வென்ட்ரி ஒன்றும் இல்லை. ஓகே அக்கா நீ ஃபஸ்ட்டு போக்கா. அக்காவா அரோணு நீ ஃபஸ்ட்டு போ. ஜெராக்ஸு 1ஆம் லெவல் தான், நீ போ. தள்ளியும் விட முடியல. ஓகே நம்மளே போவோம். ஹைட்டாக போயிட்டு டே அந்த குழியில் விழுந்துட்டா ரொம்ப பாயிண்ட் கம்மியாக போகுது. பார்த்தீங்களா 4 தான் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இங்கே கொஞ்சம் வந்துட்டோம். இப்போ எங்கே அது இருங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். 78 இவ்வளோ ப்ளீஸ். அவனை நம்ம தாண்ட முடியாது ப்ளீஸ். நான் சொன்னதை மறந்துடுங்க. வேகமாக இந்த சைடில் பார்த்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுற மாட்டேன். பார்த்துக்கே ராஜா. டே பெயினே இப்போ காற்றுல மிதந்துட்டு தானே இருக்கேன். இப்போ ஆள் மல்டி புஷ் போடு. கரெக்டாக அந்த இதில் போயிட்டு இருக்கு. நம்ம நல்ல நேரம் போல் இருக்கு. கீழே ஒரு இடம் இருந்துச்சு. இருங்க ஜூம் பண்ணிட்டு கீழே இந்த மண்ணு கடியில் ஏதோ ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எவனும் சொல்ல, நான் சொல்கிறேன். ஓகே கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக பார்ட் 2ல் நான் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வருவேண்டா, வந்து காட்டி வேண்டாம். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே பாய். அது ஏன்டா ஸ்லோவாக சொல்கிறேன்னு கேட்பீங்க. இல்லை கைஸ் கொஞ்சம் வாய் கொள்ளாது, அதான் பொறுமையாக யோசித்து சொல்லிட்டுருக்கேன். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.